வணக்கம் மக்களே. நம்மளோட ஜேஎஸ் ஸ்டுடியோ அண்ட் கிட்ஸில் ஒரு 2 வீக்ஸ் பிஃபோராக பார்த்துருந்தோன்னா பேபியோட பர்த் அந்த டீட்டெயில்ஸ்லாம் வச்சு ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து பண்ணியிருந்தோம். அது வந்து நம்மளோட மக்கள்கிட்ட பார்த்தோன்னா ரொம்பவே வரவேற்பாக இருந்தது. ஸோ அதில் பார்த்தோன்னா அந்த ஒரு ஃபோட்டோஸை பார்த்துட்டு வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நம்மக்கிட்ட வந்து ஒரு 2-3 ஆர்டர்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம அடுத்தடுத்து இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஓகேன்னு சொல்லி அந்த ஆர்டர் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்ட ஒரு ஆர்டர் தான் இந்த ஒரு ஆர்டர். ஸோ இவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து அந்த ஃப்ரேமில் பார்த்தோன்னா பேபியோட டீட்டெயில்ஸ்க்கெலாம் பார்த்தோன்னா நீங்கள் வந்து இந்த கிளிப்போர்டு தான் யூஸ் பண்ணியிருந்தீங்க, ஸ்டிக்கர்ஸ் மாதிரி. ஆனால் வந்து என்னோடய ஃப்ரேமுக்கு வந்து பார்த்தோன்னா என்னோடய ஒரிஜினல் திங்ஸே வந்து எனக்கு வந்து ஃபோட்டோ கிளிப்பாக வந்து யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க சொல்லும் போதே எனக்கு கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் இருந்தது. ஒரிஜினல் கிளிப்பு வந்து நம்ம வந்து ரெசினில் வச்சு ப்ரெஷர் பண்ணி தருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதான் நெக்ஸ்ட் பார்க்கலாம். பட் ஆனால் எனக்கு வந்து இதில் பண்ணி கொடுங்க, ஃப்ரேமில் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட இருந்து நான் அந்த பேபியோட அந்த திங்ஸ் எல்லாமே பிக்சராக கலெக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி அதோட எடிட்டிங்லாம் முடித்து அவங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்களும் பார்த்துட்டு ஓகே அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிவிட்டு ஓகே சொல்லிட்டாங்கன்னு நம்மளும் பிரிண்ட் கொடுத்து நம்ம ஃப்ரேம் வந்து ரெடி பண்ணிட்டோம். ரெடி பண்ணிவிட்டு திருப்பி நம்ம எப்போவுமே பார்த்தோன்னா ஃப்ரேம் ரெடி பண்ணிட்டோன்னா ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை கஸ்டமருக்கு வந்து நம்ம ஷேர் பண்ணிடுவோம். ஸோ அவங்களுக்கு அதே மாதிரி வந்து கஸ்டமருக்கு வந்து நான் ஷேர் பண்ணோடனே அவங்க ஃபோட்டோ பார்த்தோடனே செம்ம ஹாப்பி ஆகிட்டாங்க. ஸோ அவுட்புட் சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அவங்க மட்டும் இல்லை, அவங்க ஃபேமிலியில் எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு வந்து நம்ம டெலிவரியும் பண்ணிட்டோம். ஸோ டெலிவரி பண்ணதுக்கப்புறம் பார்த்தோன்னா இப்போ ரீசெண்டாக தான் அவங்க வந்து அவங்களோட நேட்டிவ்க்கு வந்திருக்காங்க. ஸோ அப்போ தான் வந்து அந்த ஃப்ரேமை வந்து பார்த்துருக்காங்க. ஸோ அந்த ஃப்ரேமை பார்த்ததுக்கப்புறம் அவங்களோட ரிவ்யூ எப்படி இருக்குது, எக்ஸ்ப்ரெஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் கேளுங்க. இன்னைக்கு தான் வந்து ஊரில் இருந்து ஃப்ரேம் சூப்பராக இருக்குது. ஆமாம், வாட்ஸ்அப்பில் இருந்ததை விட செம்மையாக இருக்குது, நல்லா இருக்கு. அப்புறம் இதை நான் சொன்னேன்ல, அவங்க அந்த கிட்டு மட்டும் வேற பக்கத்து இருக்கான். ஆமா, அவங்க கொடுக்குறேன்னாங்க, நான் அனுப்பிச்சுடுறேன். உங்களுக்கும் இந்த மாதிரி பேபி பர்த் ஃபோட்டோ ஃப்ரேம் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க.